ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சரியான நேரம் எப்பவுமே வராது. அது வரணும்னா நீயே தான் அதை உருவாக்கணும். இந்த ஒரு வரி உன் வாழ்க்கையை முழுக்க மாற்றக்கூடிய உண்மை. உங்கள் வாழ்க்கையை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து செல்ல ஒரு பவர்ஃபுல் பயணம் இங்கே இருந்து தான் ஆரம்பிக்குது. நீங்கள் இப்போ எங்கே இருந்தாலும் என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் உண்மை. நீங்கள் காத்திருக்கிற அந்த சரியான நேரம் எப்பவுமே வராது. ஆனால் இந்த வீடியோ முடியும் முன்னாடி உங்கள் மனசில் ஒரு ஃபயர் மட்டும் உருவாகும். இப்போதே நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா இந்த வீடியோ ஒரு சாதாரண மோட்டிவேஷன் வீடியோ இல்லை. உன் மைண்டையே ஷேக் பண்ணும், உன் லைஃபையே நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணும். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ முழுவதுமாக பாருங்கள். ஏன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு தாட் இங்கே இருந்து தான் உருவாகுது. வெல்கம் டு அர்ஜுன் ஸ்டுடியோ. இங்கே பல பேரோட வாழ்க்கையை மாற்றி இருக்க முடியும். ஆனால் அதையே நாம் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறோம். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகட்டும்னு நம்ம மனசையே காத்திருக்க வச்சிட்ருக்கோம். உண்மையை சொல்லணும்னா நீ ரெடி ஆகிற நாளை விட நீ ஆரம்பிக்கிற நாளே உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாள். ஏன்னா அந்த ஆரம்பம்தான் உன்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். வாழ்க்கையே யாருக்காகவும் காத்திருக்காது. நேரம் யாரையும் பார்த்து ஸ்லோ ஆகாது, அது போயிட்டே தான் இருக்கும். நீ மட்டும்தான் நின்று சரியான நேரம் காத்துக்கிட்டே இருந்தீன்னா ஒரு நாள் நீ திரும்பி பார்க்கும்போது நீ காத்திருந்த நேரமே உன்னை விட்டு போயிருக்கும். நீயே யோசிச்சு பாரு, நீ எவ்வளவு விஷயங்களை பிறகு பண்ணலான்னு போஸ்ட்போன் பண்ணியிருக்க. அந்த பிறகு எப்போ வந்துச்சு? எதுவும் இல்லை. ஏன்னா பிறகுன்னு ஒரு நாளே கிடையாது. அது நம்ம மனசு உருவாக்குற ஒரு இல்யூஷன். நிஜமா இருக்கிறது இப்போ மட்டும்தான். இந்த நொடி தான் உன்னோட லைஃப்ல இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் மூமெண்ட். நீ இந்த நொடியில் எடுக்கும் ஒரு டிசிஷன் தான் உன் ஃபியூச்சரையே டிசைட் பண்ணும். நீ இந்த நொடியில் எடுத்த ஒரு ஸ்மால் ஆக்ஷன் தான் உன் வாழ்க்கையை முழுக்க மாற்றும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பயத்துக்கு, நம்ம டவுட்டுக்கு, நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்கு அடிமையாக இருக்கும். நீ ஏதாவது ஒரு ட்ரீம் வச்சுக்கோ. அது பெரியதாக இருக்கலாம் அல்லது சின்னதாக கூட இருக்கலாம். ஆனால் அது உன்னோட ட்ரீம். அதுக்காக நீ ஆக்ஷன் எடுக்கணும். யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டாங்க. யாரும் உன்னை புஷ் பண்ண மாட்டாங்க. யாரும் இப்போதான் சரியான நேரம்னு சொல்லவும் மாட்டாங்க. அந்த சிக்னல் நீ நீயே கொடுக்கணும். ஏன்னா இந்த உலகம் பிஸியாக இருக்கிற எல்லாருக்கும் தங்களோட லைஃப் தான் முக்கியம். உன் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டியை உன்னோடது. பயம் வரும், அது நார்மல் தான். தோல்வி வரும், அது கூட நார்மல் தான். மக்கள் பேசுவாங்க, அது கூட ஒரு இன்வெர்டிபிள். ஆனால் நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த எல்லா விஷயங்களும் உன்னை ஸ்டாப் பண்ண வரல, உன்னை ஸ்ட்ராங்காக்க தான் வந்திருக்கு. நீ ஒரு ஸ்டெப் எடுத்தா யூனிவர்ஸே உன் சைடில் நிற்கும். ஆனால் நீ ஸ்டெப்பு எடுத்தாதான். நீ முயற்சி பண்ணாமல் இருந்தா உனக்கு எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அதுதான் உண்மை. நீ எப்பவுமே பர்ஃபெக்ட் மொமெண்ட்டுக்காக காத்துக்கிட்டே இருந்தா நீ எப்பவுமே ஜீரோவில் தான் இருப்ப. ஏன்னா பர்ஃபெக்ட் மொமெண்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. லைஃப் இட் செல்ஃப் இம்பர்ஃபெக்ட் தான். ஸோ கண்டிஷன்ஸ் பர்ஃபெக்ட் ஆகாது, சுச்சுவேஷன் பர்ஃபெக்ட் ஆகாது, நீயும் பர்ஃபெக்ட் ஆகவே மாட்ட. ஆனால் அதுக்குள்ளே நீ ஸ்டார்ட் பண்ணினாதான் நீ க்ரோ ஆகுவ. க்ரோத் என்பது ஆக்ஷனில் தான் வரும், வெயிட்டிங்கில் வராது. நீ ஒரு நாள் டிசைட் பண்ணணும், நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். எந்த கண்டிஷன் இருந்தாலும், எந்த பயம் இருந்தாலும், அந்த நாளில் இருந்து உன் ஸ்டோரி சேஞ்ச் ஆகும். நீ காத்திருந்தவன் இருந்து கிரியேட் பண்ணுறவனாக மாறுவ. இப்போ நீ யோசிச்சு பாரு, நீ இன்னும் ஒரு வருடம் இதே மாதிரி காத்திருந்தா உன் லைஃப் எங்கே இருக்கும்? அதே இடம்தான். ஆனால் நீ இன்று ஸ்டார்ட் பண்ணினா ஒரு வருடத்துக்கு பிறகு
நீ வேற லெவலில் இருப்ப. அது கேரண்டியாக சொல்ல முடியும். ஏன்னா டைம் எனிவே போய்கிட்டே தான் இருக்கும். கொஷின் என்னன்னா, நீ அதோட கூடவே க்ரோ ஆகுறியா இல்லையா என்பது தான். நீ உன்னை நம்பணும். உன் கேப்பபிலிட்டியை அண்டர்ஸ்டிமேட் பண்ணாத. நீ நினைக்கிறத விட நீ ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் அந்த பவர் வெளியே வரணும்னா நீ ஆக்ஷன் எடுக்கணும். உன் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியே வரணும். அது பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் அதுதான் உன் ரியல் க்ரோத்தாகவும் இருக்கும். இந்த உலகத்தில் வெற்றி அடைந்த எல்லாரும் ஒரே ஒரு காமன் விஷயம்தான் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருமே சரியான டைமுக்காக காத்திருக்கலை. அவர்கள் கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவர்கள் ஃபியர் இருந்தாலும் மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு டவுட் இருந்தாலும் ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால தான் அவர்கள் இன்றும் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நீயும் அதே மாதிரி பண்ணலாம். நீ வேற யாரும் இல்லை, நீயே உன்னை லிமிட் பண்ணுற. அந்த லிமிட்டை பிரேக் பண்ணு. உன் மைண்டு சொல்கிற இல்லைன்னு இக்னோர் பண்ணு. உன் ஹார்ட் சொல்கிற ட்ரை பண்ணுன்னு அதை மட்டும் கேளு. அதுதான் உன்னை ரைட் டைரக்ஷனுக்கு கொண்டு போகும். இப்போ உன் லைஃப் சேஞ்ச் ஆகணும்னா இந்த 5 விஷயங்களை கண்டிப்பாக நீ ஃபாலோ பண்ணணும். 1, சின்னதாக ஆரம்பிக்கணும். பெரிய கோல் வச்சிருக்கலாம், ஆனால் அதை ஸ்மால் ஸ்டெப்ஸாக பிரேக் பண்ணு. டெய்லி ஒரு ஸ்மால் ஆக்ஷன் எடு. கன்சிஸ்டன்சி தான் பெரிய ரிசல்ட் கொடுக்கும். 2, பயத்தை அக்செப்ட் பண்ணு. ஃபியரை அவாய்ட் பண்ணாத, அதை ஃபேஸ் பண்ணு. ஃபியர் இருக்கும் இடத்துல தான் க்ரோத் இருக்கும். 3, டெய்லியும் டிசிப்ளின் பில்ட் பண்ணு. மோட்டிவேஷன் வர்றதுக்காக வெயிட் பண்ணாத. டிசிப்ளின் தான் உன்னோட கன்சிஸ்டண்ட்டாக வச்சிருக்கணும். 4, நெகட்டிவ் தாட்டை கண்ட்ரோல் பண்ணு. உன் மைண்டு உன்னை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணும், ஆனால் நீ அதை ஓவர் ரைடு பண்ணணும். பாசிட்டிவ் செல்ஃப் டாக் டெவலப் பண்ணு. 5, ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன். பிளானிங் மட்டும் போதாது, எக்ஸிக்யூஷன் தான் ரொம்ப முக்கியம். இன்று நீ எடுக்கும் ஆக்ஷன் தான் நாளைக்கு உன்னோட சக்ஸஸ் ஸ்டோரி ஆகும். இது எல்லாம் ஈஸி இல்லை, ஆனால் இம்பாசிபிள் கூட இல்லை. நீ ரெடினா உன் லைஃப் சேஞ்ச் ஆகும். நீ மூவ் ஆன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக உன்னை தேடி வரும். நீ ட்ரை பண்ணால் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நல்லா நினைவில் வச்சுக்கோ, சரியான நேரம் எப்பவுமே வராது. நீ தான் அதை உருவாக்கணும். இன்று நீ எடுத்த ஒரு ஸ்டெப் நாளைக்கு உன்னை யாராலையும் இக்னோர் பண்ண முடியாத லெவலுக்கு கொண்டு போகும். காத்திருக்காதே, உன் லைஃபையை நீயே பில்ட் பண்ணு. நண்பர்களே, வாழ்க்கையில் எப்போதும் பர்ஃபெக்ட் ஆகாது, ஆனால் நீ எடுத்த ஒரு போல்டு டிசிஷன் தான் அந்த பர்ஃபெக்டே ஆக்கிடும். நீ இப்போ எடுத்த ஒரு ஸ்மால் ஸ்டெப் கூட நாளைக்கு உன் பிக்கஸ்ட் சக்ஸஸ் ஸ்டோரியாக மாறும். ஸோ காத்து இருக்காதே, டவுட் பண்ணாத, உன்னால் முடியும் என்று நம்பு, ஆக்ஷனில் இறங்கு. இந்த உலகம் உன்னை மதிக்கணும்னா முதல்ல நீயே உன்னை ப்ரூவ் பண்ணணும். இன்று நீ தொடங்கினா நாளைக்கு உலகமே உன்னை கவனிக்கும். இந்த வீடியோ ஒரு ஸ்பார்க் கொடுத்துருக்கும் என்று நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அந்த ஃபயர் ஆகிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னும் இப்படி பல பவர்ஃபுல் மோட்டிவேஷனுக்காக அர்ஜுன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நல்ல நினைவில் வச்சுக்கோங்க, சரியான நேரம் வராது, அதை நீ தான் உருவாக்கணும். நன்றி.